துர்க்மெனிஸ்தான் என்ற நாடு உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மனோகரமான படம். குறிப்பாக அதன் தலைநகரம் அஷ்காபத் பற்றி. இந்த நகரத்தை உலகிலேயே மிகவும் அழகான நவீனமான இடமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான கதை மிகவும் வேறுபட்டது. இது ஒரு பெரிய ஏமாற்று, ஒரு கொடூரமான சர்வாதிகாரத்தின் முகமூடி. இந்த வீடியோவில் நாம் அஷ்கபத் நகரத்தின் வெளி அழகை, அதன் பின்னால் மறைந்திருக்கும் இருண்ட ரகசியங்களை மற்றும் நாட்டின் ஆட்சி முறையின் பயங்கரமான உண்மைகளை விரிவாக பார்ப்போம். அஷ்கபத் நகரத்தை முதலில் பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றும்? இது ஒரு சரியான ஓவியம் போல தெரியும். உலகிலேயே அதிகமான வெள்ளை மார்பிள், பால்கல் கட்டிடங்கள் இங்கேதான் உள்ளன. சாலைகள், நினைவுச் சின்னங்கள், அலுவலக கட்டிடங்கள் எல்லாமே பளபளக்க ஒரே வகையான வெள்ளை நிறத்தில் இருக்கும். டவுன்டவுன் பகுதியில் நடந்து சென்றால் பாலைவனத்தின் நடுவில் ஒரு டிஸ்னிலேண்ட் போல தோன்றும். 8 லேன் கொண்ட பெரிய ஹைவேகள், பெரிய பெரிய நீரூற்றுகள், விரிவான ஸ்டேடியங்கள், இவையெல்லாம் பார்க்கும்போது மனம் மகிழ்ச்சியடையும். அதோடு இந்த அழகால் கினஸ் உலக சாதனைகளும் பல வந்துள்ளன. அதிக மார்பிள் பயன்படுத்திய நகரம், மிகப்பெரிய நீரூற்று வளாகம், மிகப்பெரிய நட்சத்திர வடிவ கூரை போன்றவை. ஆனால் இந்த அழகான நகரத்தில் கால் வைத்தவுடன் ஒரு விசித்திரமான கவலை தொடங்குகிறது. சுற்றிலும் யாரோ தொடர்ந்து நம்மை கவனித்துக் கொண்டிருப்பது போல, பேசினாலும் நமக்கோ அல்லது நம் உறவினர்களுக்கோ ஆபத்து என்ற பயம் ஏற்படுகிறது. பகலில் கூட சாலைகளில் மனிதர்கள் கிட்டத்தட்ட தென்பட மாட்டார்கள். கார்கள் குறைவு, மக்கள் குறைவு, உயிர்ப்பு குறைவு. சாலைகளை துடைப்பவர்கள் மற்றும் கட்டிடங்களை காவல் காப்பவர்கள் மட்டுமே அதிகம் தென்படுவார்கள். இந்த பெரிய ஹைவேக்கள் வெறுமையாக இருக்கும். ஸ்டேடியங்கள் பார்வையாளர்கள் இல்லாமல் வெறுமை. நீரூற்றுகள் சுற்றிலும் யாரும் மகிழ்ச்சியடையாமல் இயங்கிக் கொண்டிருக்கும். அரசு கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டிய இந்த கட்டிடங்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே தோன்றும். உண்மையில் மக்களின் வீடுகளில் குடிநீர், உணவு கூட சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காட்சிக்காக எல்லாம் தயார். இந்த அழகுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒரு பயங்கரமான சர்வாதிகாரம் மற்றும் மக்கள் மீது அடக்குமுறை. ஏதோ கசப்பான உண்மையை மறைக்க இந்த போலி அழகை உருவாக்கியுள்ளார்கள். வரலாற்றில் இப்படியான ஏமாற்றுகள் நடந்துள்ளன. உதாரணமாக 1944 நாஜிக்கல் டெரேஷன் ஸ்டார்ட் என்ற போலி மகிழ்ச்சியான் கெட்டோவை உருவாக்கி ரெட் கிராஸ் பிரதிநிதிகளை ஏமாற்றினார்கள். அங்கு பூங்காக்கள், காப்பி கடைகள், சிரித்துக் கொண்டிருக்கும் குடும்பங்களை அமைத்து எல்லாம் நன்றாக இருப்பதாக உலகத்தை நம்ப வைத்தார்கள். ஆனால் கேமராக்கள் ஆஃப் ஆன பிறகு அந்த நடிகர்களை செறிவு முகாம்களுக்கு அனுப்பி கொன்றார்கள். அஷ்கபத்தில் இதே போன்ற நிழல்கள் தெரிகின்றன. விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் மறைந்து போகிறார்கள். உதாரணங்களை பார்த்தால் 2006 ஓகுல்ஸ்பர் முரடோவா என்ற 58 வயது பெண் இறந்தார். அவர் உடலில் கொலை அடையாளங்கள், கழுத்தில் தொண்டை நெரித்த காயங்கள், தலை பின்புறத்தில் அடித்த ஆழமான காயங்கள் இருந்தன. ஆனால் அரசு இயற்கை மரணம் என்று சொல்லி வழக்கை மறைத்தது. அவர் செய்த தவறு. அரசு ரகசியங்கள் அவரிடம் இருந்தது. மற்றொரு உதாரணம், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் போரிஸ் ஷிக்முரடோவ் 2002 மறைந்தார். டிவியில் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒப்புதல் காட்டினார்கள். அவர் முகத்தில் வன்முறை அடையாளங்கள், போதை மருந்து கொடுத்தது போல் உணர்வில்லாமல். இன்று வரை அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. இந்த பயங்கரமான ஆட்சி எப்படி தொடங்கியது? 1991 சோவியத் யூனியன் சரிந்த பிறகு சபர்முரத் நியாஜோவ் அதிகாரத்துக்கு வந்தார். அவர் தன்னை துர்க்மென் பாஷி என்று அறிவித்துக் கொண்டு ஒரே அதிகார ஆட்சியை நிறுவினார். கேஜிபியை கேஎன்பியாக மாற்றி மக்கள் மீது முழு கண்காணிப்பு வைத்தார். போன் பதிவுகள், பயண அனுமதிகள், வேலை விவரங்கள் எல்லாம் கேஎன்பி கையில். பள்ளிகள், மசூதிகள், அலுவலகங்களில் கூட தகவல்காரர்கள் இருந்தார்கள். பயத்தால் மக்கள் வீட்டில் கூட டிவி சத்தத்தை உயர்த்தி பேசினார்கள். பள்ளி குழந்தைகள் கூட உளவாளிகளாக மாறினார்கள். 2002 நியாஜோவ் மீது கொலை முயற்சி நடந்தது, ஆதாரங்கள் இல்லாமல் என்று அறிவித்து ஆயிரக்கணக்கான அரசியல் எதிரிகளை கைது செய்தார். அவர்களை ஓவ்டான் டெபே என்ற ரகசிய சிறைக்கு அனுப்பினார்.
இது பாலைவன நடுவில் உள்ள சிறை. பயங்கர வெப்பம், குளிர், நோய்கள். இங்கு வன்முறைகள், டயர்களால் கட்டி அடிப்பது, பறக்கும் கார்பெட் தொங்க வைத்து அடிப்பது, இருண்ட தனிமை அறைகள், உணவு நீர் இல்லாமல் துன்புறுத்துவது. இது உடலை அல்ல, மனதை, நினைவுகளை, அடையாளத்தை அழிக்கிறது. நியாஜோவ் மக்களை உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக அடிமைகளாக மாற்றினார். ஊரிலிருந்து ஊருக்கு செல்ல அனுமதி, பாஸ்போர்ட்கள் சாத்தியமில்லை. பிளாக் லிஸ்டில் உள்ளவர்கள் நாட்டை விட்டு செல்ல முடியாது. இன்டர்நெட், சோஷியல் மீடியா, விபியன்கள் தடை. வெளியுலக செய்திகள், புத்தகங்கள் தடை. மக்களின் மூளையில் தன் தகவலை ஏற்ற ரூஹ்நாமா என்ற புத்தகத்தை எழுதினார். அதை புனித நூலாக அறிவித்தார். ரூஹ்நாமா புத்தகம் நாட்டில் கட்டாயமானது. பள்ளிகளில், வேலை தேர்வுகளில், ஓட்டுநர் சோதனைகளில் அதன் மீதே கேள்விகள். மசூதிகளில் இமாம்கள் குரானுடன் இதை படிக்க வேண்டும். புத்தகத்துக்கு பெரிய சிலை கட்டினார். மாலை 8 மணிக்கு தானாக திறந்து பாடங்களை ஒளிபரப்பும். நாணய குறிப்புகள், கட்டிடங்கள், மசூதி சுவர்களில் கூட அதன் பெயர். இது வெறும் புத்தகம் அல்ல, மக்களின் அடையாளத்தை மறுபடியமைக்கும் கருவி. நியாஜோவின் நார்சிசம் எவ்வளவு வளர்ந்தது என்றால், ஒவ்வொரு சதுக்கத்திலும் தன் சிலைகளை வைத்தார். ஒரு சிலை 24 காரட் தங்க குதிரை மீது, சூரியன் எந்த திசைக்கு திரும்பினாலும் முகம் அங்கு திரும்பும் வடிவமைப்பு. காலண்டரில் மாத பெயர்களை கூட தன் பெயரால் மாற்றினார். ஜனவரி துர்க்மென்பாஷி ஆனது, செப்டம்பர் ரூஹ்நாமா ஆனது. அஷ்கபத் அழகும் உளவியல் வடிவமைப்பு, அது தொடர்ந்து சரியானது, ஒழுங்கு, கட்டுப்பாடு என்ற செய்தியை தருகிறது. மக்கள் அதை பார்த்து சிந்தனைகளிலும் அந்த விசுவாசத்தை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். 2006இல் நியாஜோவ் திடீரென இறந்தார். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள், சுதந்திரம் வரும் என்று. ஆனால் குர்பாங்குலி பெர்டிமுகமதோவ் அதிகாரத்துக்கு வந்தார். அவர் நியாஜோவுக்கு விசுவாசி. தேர்தல்கள் நடந்தன. 99.9% வாக்குகள் அவருக்கு. அமைப்பு மாறவில்லை, இன்னும் வலுவானது. இன்று 2025 முதல் 26 வரை துர்க்மெனிஸ்தான் உலகிலேயே மிகவும் மூடிய நாடுகளில் ஒன்று. ஃப்ரீடம் ஹவுஸ் அறிக்கைப்படி உலக சுதந்திர மதிப்பெண் 100க்கு வெறும் ஒரு மார்க். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 180 நாடுகளில் 176வது இடம். அஷ்கபத் ஒரு அற்புதமான மேடை போல தெரியும். ஆனால் அங்கு பார்வையாளர்கள், வெளியுலகம் உள்ளே வர முடியாது. நடிகர்கள், மக்கள் மேடையிலிருந்து இறங்கி வெளியே செல்ல முடியாது. இது ஒரு தங்கக் கூண்டு போல. சுதந்திரம் தெரியும், ஆனால் சிறை கைதிகள். இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான பாடம் சொல்கிறது. எந்த அமைப்பாக இருந்தாலும் நம் சிந்தனைகளை, தகவலை கட்டுப்படுத்தினால் நம்மை அடிமைகளாக்கும். துர்க்மெனிஸ்தானில் அது மனித கட்டுப்பாடு. நம் நவீன சமூகத்தில் அது அல்காரிதம்கள், சோஷியல் மீடியா எக்கோ சாம்பர்கள். அதனால்தான் அந்த அமைப்புகளுக்கு மிகப்பெரிய பயம், விழிப்புணர்வு. அதாவது உணர்வு, கூர்மையான பார்வை. நாம் ஒவ்வொன்றையும் கூர்மையாக பார்த்தால், கேள்விகள் கேட்டால், பின்னால் உள்ள லாஜிக்கை புரிந்து கொண்டால், எதுவும் நம் மூளையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. துர்க்மெனிஸ்தான் நமக்கு தரும் மிகப்பெரிய எச்சரிக்கை அதுதான். சுதந்திரம் வெளியழகில் இல்லை, நம் சிந்தனைகளின் சுதந்திரத்தில் உள்ளது. ஆமாம், ஆனால் உண்மையில் நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா? துர்க்மெனிஸ்தானில் சர்வாதிகாரம் கண்களுக்கு தெரியும். அது பால்கள் கட்டிடங்களில், தங்க சிலைகளில், வலுக்கட்டாய நம்பிக்கையில் தெரியும். ஆனால் நவீன ஜனநாயகத்தில் அந்த சர்வாதிகாரம் கண்களுக்கு தெரியாது. அது அல்காரிதத்தில், எகோ சாம்பர்களில், வகைமை வியாபாரத்தில் மறைந்துள்ளது. அங்கு சர்வாதிகாரி மனிதனானால், இங்கு அல்காரிதமானால், இரண்டின் நோக்கமும் ஒன்றே, உங்கள் சிந்தனை செயல்முறையை கெடுப்பது. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று புரிந்ததா? சோஷியல் மீடியா பற்றி. துர்க்மெனிஸ்தான் நமக்கு ஒரே ஒரு பாடம் கற்பிக்கிறது. எந்த அமைப்பு நம் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிறதோ அது நம்மை முழுமையாக அடிமையாக்கியதே. ஆனால் இந்த அமைப்புகளுக்கு உள்ள மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? விழிப்புணர்வு. எப்போது மனிதன் ஒவ்வொன்றையும் கூர்மையாக பார்க்க தொடங்குகிறானோ, ஒவ்வொன்றின் பின்னால் உள்ள லாஜிக்கை புரிந்து கொள்கிறானோ, அப்போது எதுவும் உங்கள் மூளையை கட்டுப்படுத்த முடியாது என்று. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு
பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.